தொடர்ந்து நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது நன்றாய் தெரியும். நான் பிதாவினால் கைவிடப்படும்படியாய் நான் அனுப்பப்பட்டவன், அடிக்கப்படும்படியாய் நான் அனுப்பப்பட்டவன், பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அந்தகார இருளையும் என்மேல் சுமந்து கொள்ளும்படியாய் நான் அனுப்பப்பட்டவன் என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். முதன்முறையாக யோவான் ஸ்நானன் இயேசுவை உலகத்திற்கு அடையாளம் காட்டும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்தினார். தொடர்ந்து இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே தன்னை மற்றவர்களுக்கு அடையாளம் படுத்தும் பொழுது, ஆட்டுக்குட்டியாக இருந்தவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறார். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போமானால், நாம் பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருந்தார். இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டு வந்தவர், இதோ அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று தீர்க்கதரிசி ஏற்கனவே எழுதிவிட்டார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். எதற்காக? முதலாவதாக நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நாம் செய்த அருவருப்பான காரியங்களினால் ஏற்பட்ட வெட்கத்தை மூடி போடும்படியாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தங்களுக்கென்று தரித்து கொண்டு மரத்தின் பின்னாலே ஒளிந்து கொண்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், தங்களுடைய சுய முயற்சியினால் தேவனுக்கு முன்பாக தங்களை மறைத்து கொள்ள முடியாதபடிக்கு வெட்கப்பட்டிருந்த அவருடைய அவமானத்தை மூடி போடும்படியாக ஒரு தோல் உடையை அவர்களுக்கு கொடுத்தார். பாவமறியாத ஒரு ஆடு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திலே நிரந்தரமாய் அவர்களுடைய வெட்கத்தை மூடி போடும்படியாக தன்னை தோல் உரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஏற்கனவே ஏராளமான ஒரு அழகும் சௌந்தரியமாய் காணப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இவர்களுடைய வெட்கத்தை மூடி போடும்படியாக, இவர்களுடைய அவமானத்தை நீக்கி போடும்படியாக தன்னுடைய தோலை உரித்து கொடுப்பதற்கும் இரத்தத்தை சிந்துவதற்கும் அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியை கைவிட வேண்டியதாக இருந்தது. இரண்டாவதாக நாம் யோசேப்பின் அனுபவத்திலே இதே சம்பவத்தை பார்க்கலாம். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், தோத்தானுக்குள் நுழைகிற யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கண்டார்கள். இப்பொழுது யோசேப்பு அந்த இடத்திலே கொலை செய்யப்பட வேண்டும், தீவிர ஆலோசனையும் நிறைவேற்றிவிட்டார்கள். அவனுடைய மரித்து போன அவனுக்கு அடையாளமாக அந்த ஆடையை தகப்பனிடத்திலே காட்ட நினைத்தார்கள். ஆகையினால் அவர்கள் தங்களுடைய நிலைமையை சற்று மாற்றிக்கொண்டு, ஏனென்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பு யோசேப்பு எகிப்திற்குள்ளாக போக வேண்டும், பார்வோனுடைய இடத்திலே அவன் உயர வேண்டும், யாக்கோபின் கோத்திரத்தை பஞ்ச காலத்திலே திருப்தியாக்க வேண்டும். இந்த நோக்கம் நிறைவேறும்படியாக யோசேப்புக்கு பதிலாக அவருடைய சகோதரர்களால் அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதன் இரத்தத்தை யோசேப்பின் உடையிலே தோய்த்தார்கள். தகப்பனிடத்திலே போய் உன் குமாரன் மரித்து போனான் என்று சொன்னார்கள். முதலாவதாக கைவிட்டார். எதற்காக? நம்முடைய மீறுதல்களை மூடி போடும்படியாக. இரண்டாவதாக நான் எந்த இடங்களிலெல்லாம் அடிக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்களிலெல்லாம் அவர் அடிக்கப்படும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார். மூன்றாவதாக கடைசியாக ஒரு கொடிய வாதை தேசத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஏராளமான தலையச்சன் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். அதற்கு நிவாரணம் என்ன? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்பட வேண்டும், அதன் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், வீட்டு நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் தெளிக்கப்பட வேண்டும். அது தெளிக்கப்படும் பொழுதுதான் அன்றைக்கு அந்த தேசத்தில் உள்ள தேவனுடைய ஜனங்களின் வீடுகளுக்கு ரட்சிப்பு, பாதுகாவல், விடுதலை.
ஆகையால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாய் சாபத்திற்கு நீங்களாய் இருக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியிருந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கைவிட்டார். எதற்காக? என்னுடைய மீறுதல்களை மூடி போடும்படியாக. நான் அடிக்கப்பட வேண்டிய இடங்களிலே, நான் அவமானப்பட வேண்டிய இடங்களிலே தன்னை வைத்துக் கொள்வதற்காக. கடைசியாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சாபங்களுக்கும் வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் நீங்களாக்கி ஒரு பரிசுத்தமான இடத்திற்கு என்னை அழைத்து செல்லும்படியாக. ஆகையினால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கைவிட்டார்.